ஹாய், மை நேம் இஸ் பிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வரப்போகிற ஆடிப்பட்டத்துக்கு ரொம்பவே சிறப்பாக வளரக்கூடிய ஒரு செடி வகை தான் பார்க்க போகிறோம். எதுனா கொத்தவரை. இங்கிலீஷில் இது வந்து கிளஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் பீன் கொத்தவரையை எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றத ஒரு டீட்டெயில்டு வீடியோவை தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் சீட் சோயிங். இந்த விதை விதைக்கிறதுலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். அன்லைக் அதர் கிராப் சீட்ஸ், இந்த கொத்தவரையோட விதைகளோட முளைப்பு திறன்றது எந்த விதமான பிரச்சனையும் பெருசாக காட்டாது. இதோட ஜெர்மினேஷன் ரேட் இருந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த கொத்தவரங்காவோட விதையை வந்து நீங்கள் டைரெக்டாகவே மண்ணில் ஸ்ட்ரைட்டாக விதைச்சிடலாம் அதோட ஃபைனல் லொக்கேஷனில். இது நீங்கள் ஒரு சீட்லிங் ட்ரேல ஆரம்பிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அண்ட் இதை விதைக்கிறப்போ ஒரு குழியிலையும் 2லேருந்து 3 விதை வரைக்கும் விதைங்க. ஏன்னா அந்த கொத்தவரங்காவோட வளர்ச்சின்றது ரொம்ப ஸ்லிம்மாக, ரொம்ப உயரமாக, ஒரு மாதிரி மெல்லிசாவும் உயரமாக வளரும். ஸோ இது ஒரே இடத்துல 2 செடின்றது ரொம்ப தாராளமாக வளரும். விதைகள் முளைச்ச அப்புறம் ஒரு குழியிலையும் 2 நாற்றுகள் இருக்க மாதிரி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு குழிக்கும் கரெக்டாக 2 இன்ச்சு கேப் விட்டு விதை விதைங்க. அண்ட் விதையை விதைக்கிறப்போ ரொம்ப ஆழமாக அதை விதைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் மற்ற பீன்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இதை ரொம்ப ஆழமாக நட்டால் மேபி அது ஒழுங்காக முளைக்காம போகிறதுக்கு, அந்த விதை முளைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கரெக்டான லெவலில் இந்த விதையை விதைக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். ஸோ இந்த விதை விதைக்கிறதோட ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த ஸ்டேஜ் எதுனா இந்த சீட் ஜெர்மினேஷன், இந்த முளைப்பு திறன். இந்த விதையோட முளைப்பு திறன் என்னன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். யூஸ்வலாக இந்த கொத்தவரையோட விதைகள்ன்றது 3லேருந்து அதிகபட்சமாக 4 நாளுக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப்டர் த ஜெர்மினேஷன். ஸோ விதைகள் முளைச்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப்டர் த ஜெர்மினேஷன், அதாச்சும் இந்த விதை முளைச்சதுக்கப்புறம் அதோட முதல் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப குரூஷியலான டைம். அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். பிகாஸ் இந்த கொத்தவரையோட நாற்றுக்கள்ன்றது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஒரு சின்ன காற்று பாட்டில் அது உடஞ்சிரும் ஈஸி. ஸோ இந்த நாற்றுக்கள் வளர ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சிருக்க அப்டேட் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். மற்ற பீன்ஸ் செடி மாதிரி இல்லாமல் இந்த கொத்தவரங்கான்றது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு பயிர் இது. அண்ட் இந்த செடியை வளர்க்குறதுக்கு நான் வந்து என்னோட சம்மர் சாயில் மிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை நான் மேலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கரெக்டாக விதை முளைச்சதுலேருந்து 20 நாள் கழிச்சிருக்கு அடுத்த அப்டேட்டை பார்த்துடலாம் இப்போ. அண்ட் இந்த கொத்தவரங்காய் வளர்க்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி கொடுக்கணும். என்னன்னா அந்த செடிக்கு நம்ம சின்னதாக ஒரு குச்சி மாதிரி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த செடின்றது ரொம்ப ஈஸியாகவே உடையும் தன்மை கூடிய ஒரு செடி. ஏன்னா ரொம்ப மெல்லிசா தான். அண்ட் இது வந்து ரொம்ப உயரமாக வளரும். ஸோ சின்னதாக ஒரு காற்றடிச்சாலும் இது ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும். அண்ட் கொஞ்சம் அதிகமாக காற்றடிச்சா மொத்தமாக வளைஞ்சிரும். அண்ட் இதில் பூ எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பூ எடுத்துரும். அதுக்காக நம்ம இந்த செடிக்கு உடனே இதுக்கான அந்த உரத்தை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கொத்தவரன்றது ஒரு லைட் ஃபீடர். இது வந்து ரொம்ப அதிகமான நியூட்ரிஷன்ஸை கன்சியூம் பண்ணி வளரக்கூடிய ஒரு செடி கிடையாது. ரொம்ப நார்மலான சாயில கூட ரொம்ப சிறப்பாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த கொத்தவரங்காய். அடுத்து இந்த கொத்தவரங்காயில இந்த பூ பூக்கிற விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த வரப்போற இந்த ஆடிப்பட்டத்துக்கும் அந்த அடுத்து வர அந்த கோடை காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரங்கால இந்த பூ உதிர்தல்ன்றது மோஸ்ட்டாக இருக்காது. கோடை காலத்துக்கு இந்த செடின்றது ஒரு உகந்த பயிர் கிடையாது. ஏன்னா அந்த ஹீட் வேவ்ஸை டாலரேட் பண்ணி இந்த செடி வளரவே வளராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பூக்களுமே அந்த கொத்தவரங்காய் அந்த பீன்ஸாக மாறிடும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அடுத்த பேச்சஸ் ஆஃப் பிளான். கரெக்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் இதில் டேரெக்டாக ஃபஸ்ட்டு நான் பண்ண அதே ப்ராசஸ் மாதிரி இப்போ நான் மறுபடியும் 15 நாளைக்கு முன்னாடி விதை போட்டு இந்த நாற்றுகள் முளைச்சி வந்திருக்கு. எதுக்குன்னா, ஒன்ஸ் இப்போ இருக்கிற செடியில் அறுவடை முடிஞ்ச உடனே இதில் அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ஹார்வெஸ்ட்ன்றது இந்த செடி மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கொத்தவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குறுகிய இடத்துல அதிகமான அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு செடி. கொத்து அதனால தான் இதுக்கு கொத்தவரன்ற பேரே வந்து இங்கிலீஷில் வந்து கிளஸ்டர் பீன். கிளஸ்டர்ன்றது ஒரு அடர்த்தியான ஒரு விஷயத்தை வந்து கிளஸ்டர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மெயின் பிரான்ச்சஸ்ல இருந்து ஒரு சைட் பிரான்ச் போகும். அந்த ஒரு சைட் பிரான்ச்சஸோட இடுக்குலையும் இந்த செடி வந்து பூ வைக்கும். அந்த எல்லா பூவுமே அந்த கொத்தவரை பீன்ஸா மாறிடும். இது கரெக்டா அந்த பூவுல இருந்து அந்த காயா மாறினதுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சிருக்க அப்டேட் இது. நீங்க பார்க்கலாம் அந்த காய்களை எவ்வளவு அழகா வளர்ந்துட்டு இருக்குன்றது. மோஸ்ட்டாக மற்ற காய்கறி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதை அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சதுக்குமா அதோட வளர்ச்சின்றது அப்படியே கம்மியாகிடும். ஆனால் கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ இருக்கிற ஹைட்டை, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹைட்டை விட இன்னும் அதிகமான உயரம் வளரக்கூடிய ஒரு செடி தான். இப்போ இந்த செடியிலேருந்து முதல் அறுவடை நம்ம எடுத்துடலாம். அறுவடை பண்ணுறப்போ நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். என்னன்னா, எப்போவுமே அந்த கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப டெண்டராக இருக்கும் போதே அறுவடை பண்ணிடுங்க. நீங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் இல்லை ஒரு நாள் லேட் ஆனாலும் அந்த செடி வந்து அந்த காய் வந்து ஈஸியாக முத்திடும். நீங்கள் இந்த
கொத்தவரங்காய் பொறுத்தவரை நீங்கள் அதை செடியிலே விட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக ஹார்ட் ஆகிட்டு அந்த காய் வந்து முத்த ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த விதை கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த செடி யூஸ் ஆகும். ஒன்ஸ் ஒரு கொத்தவரங்காய் முத்த ஆரம்பித்தாலும் அது மற்ற கொத்தவரங்காயோட வளர்ச்சியை ஈஸியாக பாதிக்கப்படும் அந்த செடியில் இருக்கிறதுலையே. இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் இந்த செடியிலேருந்து அடுத்த முதல் அறுவடை. அடுத்து வந்து இந்த செடிக்கு என்ன மாதிரியான உரத்தை ஆட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ நான் இந்த செடிக்கு வந்து மண்புழு உரம் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆர்கானிக் காம்போஸ்ட் உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதோ நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த கொத்தவரங்காய் செடின்றது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு லைட் ஃபீடர், அதிகமான நியூட்ரிஷன்ஸை கன்சியூம் பண்ணி வளர செடி கிடையாது. ஸோ எந்த ஒரு உரமும் இந்த செடிக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக. இதுதான் பர்டிகுலர் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. நான் கரெக்டாக அறுவடை முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு தான் இதில் வந்து நான் அந்த உரத்தை ஆட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி ஒன்ஸ் நீங்கள் உரம் ஆட் பண்ண உடனே அந்த செடிக்கு தண்ணி விட்டுடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஒரு சில நாட்கள் கழித்து நம்ம அடுத்த அறுவடை இப்போ எடுக்க போகிறோம். இந்த கொத்தவரை செடியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு அறுவடை முடிஞ்சும் கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நாள் கழித்து நீங்கள் அடுத்த அறுவடை எடுத்து ஒரு 6லேருந்து 8 செடி இருந்தால் போது நமக்கு தேவைப்படுற அந்த கொத்தவரையை அந்த செடிகள் தாராளமாக கொடுக்கும் நமக்கு. கரெக்டாக இப்போ 2 நாள் கழித்து இப்போ அடுத்த அறுவடை எடுத்துடலாம். கொத்தவரை செடிக்கு அதோட கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் அந்த செடி வந்து நமக்கு அறுவடை கொடுத்துட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூ வரும் இந்த செடியில். மற்றபடி எதுவும் பெருசான மேஜர் இஷ்யூ கிடையாது. இதையும் தாண்டி இந்த இலைப்பெயின் வரும். அதுவும் ரொம்ப ஈஸியாகவே பிகினிங் ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த செடி அறுவடை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த செடியை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் இந்த செகண்ட் பேட்ச். இதுக்கு முன்னாடியே காமிச்ச செகண்ட் பேட்ச் இதுதான். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த செடியில் அறுவடை முடிகிறப்போ இப்போ இந்த செகண்ட் பேட்சில் அறுவடை ஆரம்பிக்கும். அண்ட் அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் கொத்தவரை இந்த கிளஸ்டர் பீனை எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றதை ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் கிரியேட் அ பெட்டர் என்விரான்மெண்ட். தேங்க்யூ.